சீ எடுத்துட்டு பூ வச்சா புத்தர், பூ எடுத்துட்டு சீ வச்சா சித்தர். நீ வாழும் போது புத்தர் தான், நீ மண்ணை விட்டு மறையும் போதுதான் நீ சித்தர் ஆகுவ. ஒரு மனிதனை சாந்தி பண்ணிட்டா அதுக்கு மேல சிவலிங்க அடையாளம், தோஷம் கிடையாது. ஒரு மனித உடலை கொண்டு எரிச்சு அந்த சாம்பல் எடுத்து சிவன் பூசினாரு அப்படின்னு இந்த பாரத பூமியில சொல்லும் போது உங்களுக்கு அந்த முக்தி என்பது கிடையாது, ஞானம் என்பது கிடையாது. எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, தென்னாடுடைய சிவனே எந்நாட்டவருக்கு இறைவா போச்சினா அந்த தென்னாடுடைய சிவன் யாரை சொல்லுவேன்? காசி, ராமேஸ்வரம், பாண்டி, மலையாளம் அடக்கி ஆண்ட ஐயப்பன். இந்த ஐயப்பனை தான் நீ நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்ற. இப்ப கும்பமேளா நடக்கு. இந்த கும்பமேளால எல்லா அடியார்களும் கங்கையில இறங்கி புனிதமாயிரும். ஆனா ஒரு மனித ஜனலம் அழியிறது தவறுன்னு இந்த பாரத பூமியில யாருமே சொல்லலையே. அன்னைக்கு பாரத பிரதமரும் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்பும் கெட்டி பிடிச்ச மாதிரி நாட்டுக்கு ஒரு நன்மை. இப்ப ஒவ்வொரு நாட்டுல என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. உண்ணாமலை உமையவலே அண்ணாமலை நம. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிடுவேன். இந்த பாரத பூமியில ஆன்மீகம் அப்படின்னு இந்த பாரத பூமியில எல்லாரும் சொல்றாங்க. அப்போ எல்லாருமே ஒன்னதான் சொல்றாங்க, இந்த சிவனுக்கு மேல ஒரு கடவுளே கிடையாது. ஆனா சைவமும் வைணவமும் விஷ்ணு கோத்திரம் தான் பெருசு, இல்ல சைவ கோத்திரம் தான் பெருசுன்னு ரெண்டு பேரும் சண்டை கட்டிக்கிட்டாங்க. இப்படின்னு இந்த புராண வரலாறை படிச்சு உணர்ந்தவங்க, அதாவது இப்படிதான் சைவம் ஒரு தனிப்பட்டது, வைணவம் தனிப்பட்டது, இப்படிதான் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்தியாவில் பாரத பூமியில கும்பமேளா நடக்கும். 40 கோடி பேர் அதில் கலந்துக்கிடுறாங்க. 40 கோடி பேர் அதில் கலந்துக்கிடுறாங்க. அதாவது திரிவேணி சங்கமம், அதாவது கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த இடத்துல கும்பமேளா 40 கோடி பேர் அதில் பங்கெடுக்கிறாங்க. அதில் சாதுக்கள், அதாவது இந்த பாரத பூமியில எந்தெந்த சாதுக்கள், துறவி அனைவருமே அதில் கலந்துக்கிடுவாங்க இந்த கும்பமேளால. ஆனால் இந்த கும்பமேளா என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா 4 இடம்: ஹரிதுவார், நாசிக்கு, உஜ்ஜைன், அலகாபாத். இந்த 4 இடம் தான். இந்த 4 இடம் என்னத்தை சொல்லுவாங்கன்னா, அசுரர்கள் அமிர்தத்தை கடத்தி கொண்டு போகும்போது அமிர்தம் விழுந்த இடம் தான் 4 இடம். அப்போ இந்த பாறுகடல்ல கடைவாங்க. அதாவது வாசுகிங்கிற ஒரு சர்ப்பம், அந்த சர்ப்பத்தை அசுரர்கள் இந்த பக்கம் இழுப்பாங்க, தேவர்கள் இந்த பக்கம் இழுப்பாங்க. அதாவது அமிர்தம் கடையிறது. அது அசுரர்கள் கடத்திட்டு போகும்போது 4 துளி விழுந்தனால இந்த 4 இடத்துல கும்பமேளா கொண்டாடுதாங்க இந்த பாரத பூமியில. அப்ப இந்த கும்பமேளா என்பது அது சிவனுக்கு பொருந்துமோ இல்ல விஷ்ணுக்கு பொருந்துமோ? கும்பமேளா என்பது ஹரிதுவார் அப்படின்னா இமயமலையோட நுழைவாயில். ஹரிதுவார், ஹரியோட துவாரம், அதாவது கேதார்நாத், பத்ரிநாத், அதாவது உஜ்ஜைன் மா காளேஸ்வரர். அடுத்தப்பல நாசிக்கு திரியம்பகேஸ்வரர்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த 3ம் திரியம்பகேஸ்வரர். அப்ப திரியம்பகேஸ்வரர் திரிவேணி சங்கமம். அப்போ இந்த சங்கமம் 3 நதி இணையிற இடம், கங்கா, யமுனா, சரஸ்வதி. இந்த நதி இணையிற இடத்துல ஒரு கும்பமேளா. அப்போ இதுல சிவ கோத்திரமும் பங்கெடுக்கும், விஷ்ணு கோத்திரமும் பங்கெடுக்கும். அப்ப இதுல சிவன் கோத்திரம் என்பது என்ன பொருள், இந்த விஷ்ணு கோத்திரம் என்பது என்ன பொருள், இதுதான் விஷயமே. அப்ப எல்லாருமே இப்ப பாரத பூமியில சிவன் அடியார்கள் பெருத்துட்டாங்க. ஏன்னா சிவன் அடியார்கள் பெருத்துட்டாங்க சைவம், வைணவம். அப்ப இந்த சைவம் என்ன பொருள், வைணவம் என்ன பொருள்னா அது சிவன், இது விஷ்ணு, இதுதான் தெரியும். இதுக்கு அப்பாற்பட்டது எதுவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. ஏன்னா மகாவிஷ்ணுல இருந்து தான் இந்த சைவம் தோன்றப்படுது. அதாவது 5 முகம் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் தோன்றப்படுது. அதுல ஒரு முகம்தான் சிவலிங்க வழிபாடு. இந்த 4 முகம்தான். அப்போ இந்த சிவலிங்கம் இந்த 5 முகத்திலிருந்து தோன்றப்பட்டது தான் அப்படின்னு உங்களுக்கு சொன்னா புரியாது. ஏன்னா நீங்க படிச்ச பாடம் தான். உங்களுக்கு எத்தனை அறிவுன்னு கேட்டா 6 அறிவுன்னு தான் சொல்லுவீங்க. உங்களுக்கு எத்தனை அறிவுன்னு கேட்டா 6 அறிவுன்னு சொல்லுவீங்க. இந்த 6 அறிவு தான் உங்களுக்கு சொல்ல யார் அந்த உரிமையை தந்தது? 6 அறிவு தான் எனக்கு அப்படின்னு நான் 6 அறிவுன்னு
எனக்கு சொல்ல உரிமை யாரு தந்தது? ஒரு பசு மாடு போகுது, அந்த பசு மாட்டுக்கு எத்தனை அறிவுன்னு கேட்டா உடனே நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் 5 அறிவு விலங்கும்போம். அதுக்கு 5 அறிவு தான் அப்படின்னு நமக்கு சொல்ல உரிமை தந்தது யாரு? நமக்கு 6 அறிவு தான். 6 அறிவுன்னு நமக்கு சொல்ல உரிமை தந்தது யாருன்னா எல்லாரும் சொல்றாங்க நமக்கு 6 அறிவுன்னு. எல்லாரும் சொல்றாங்க நமக்கு 6 அறிவுன்னு. ஒரு அரச மரம் இருக்கு, ஒரு அரச மரத்துக்கு எத்தனை அறிவுன்னு கேட்டா அதெல்லாம் 1 அறிவுங்க, இல்ல 2 அறிவு, இல்ல 3 அறிவு. ஆனா அந்த அரச மரத்துக்கு அறிவை நிர்ணயம் பண்ண இந்த மனிதனுக்கு எங்க இருந்து அந்த புத்தி தோணுச்சு? அப்ப 6 அறிவு தாங்க எனக்கு. ஆனா விஞ்ஞானிக்கு 7 அறிவு. இது மனிதன் கத்துக்கிட்ட பாடம். விலங்குக்கு 5 அறிவு. அந்த விலங்குக்கு 5 அறிவுன்னு சொல்ல உனக்கு யாரு சொல்லி தந்தது? அதாவது பசு என்றால் இரவு, பொண்ணு என்றால் வெளிச்சம். அப்போ ஒரு மனிதனுக்கு பசு முக்கியமா பொண்ணு முக்கியம்னா பொண்ணும் பொருள் எல்லாம் முக்கியம். ஆனா பசுமாடை வச்சு பால் தான் கறக்க முடியும், அப்படிதான் எடுத்துக்கிடுவாங்க. அப்ப பசுமாடு முக்கியமோ உனக்கு பொண்ணும் பொருள் முக்கியம்னா பொண்ணு தான் முக்கியம், பசுமாடை வச்சு என்ன செய்ய இப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. அதான் பசும் பொன், இரவு பகல். ஆனா இரவு பகல்ல ஒரு மனிதனுக்கு விருப்பம் என்னன்னா பகலாவே இருக்கணும். ஏன்னா பகல் தான் மனிதனுக்கு முக்கியம். ஆனா இரவு என்பது அந்த மனிதனை சாந்தப்படுத்துறது, அது முக்கியம் கிடையாது. அப்போ நவராத்திரி 9 நாள் கொண்டாடுறோம். ஆனா மகா சிவராத்திரி என்பது வருடத்துல 1 நாள் கொண்டாடுறோம். அப்போ இந்த சிவராத்திரி தான் உலகத்துல பிரதானம்னு மனிதன் எடுத்துக்கிட மாட்டான். இப்ப இந்த 40 கோடி மக்கள் கூடுற இடத்துல எப்ப அந்த கும்பமேளா என்பது சிவனுக்கு பொருந்துமோ இல்ல விஷ்ணுக்கு பொருந்துமோன்னு கேட்டா எல்லாரும் கலந்துக்கிட்டது தான் கும்பமேளா. எல்லாரும் கலந்துக்கிட்டது கும்பமேளா, எல்லா சாதுக்களும் கும்பமேளா. ஆனா இந்த 18 அக்கடா, இந்த வடநாட்டுல 18 அக்கடா உருவாக்கினது ஆதிசங்கரர். அப்ப ஆதிசங்கரர் என்ன, ராமானுஜர் என்னன்னு இந்த பூமியில யாருக்கும் தெரியாது. ராமானுஜரோட தேகம் அழியாம இருக்கு. ஆனா ஆதிசங்கரருக்கு சமாதி இமயமலை கேதார்நாத், இதுதான் தெரியும். அப்ப அரியும் சிவனும் ஒண்ணு, அரியும் சிவனும் ஒண்ணு. அது காட்சி கொடுத்த பிறகு 2 சங்கம், அதாவது சைவம் வைணவம் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்ப சிவபெருமானே ஹரி, அதாவது சங்கர நாராயணனா காட்சி கொடுத்தது அப்படின்னு சொல்லும் போது இந்த சங்கர நாராயணனா காட்சி கொடுத்தது உலகத்துல ஒரு ஆளுக்கு தான், ஒரு ஆளுக்கு தான், அது பார்வதிக்கு மட்டும்தான். அப்ப பார்வதிங்கிற கதாபாத்திரம் என்னன்னு இந்த பாரத பூமியில தெரியல. சதிதேவி என்ன, தட்சன் என்னன்னு தெரியல. தட்சனோட அப்பன் பிரம்மா, பிரம்மாவோட அப்பன் மகாவிஷ்ணு. அப்போ சதிதேவி என்று சைவத்தை குறிக்குமோ வைணவத்தை குறிக்குமோ? அதெல்லாம் சைவம் தாங்க. சிவன்ல பாதி ஆயிட்டுல, சிவன்ல பாதி ஆயிட்டனால அது சைவத்தை தான் குறிக்கும் தான் எடுத்துக்கிடுவாங்க. கள்ளழகர் அது வைணவம், மீனாட்சி சைவம். அப்போ கள்ளழகர் குதிரையில வர்றதும் மீனாட்சிக்கு என்ன பண்ணோம்னா 2 ஒண்ணுதான். அந்த மீனாட்சி என்பது மச்ச அவதாரம், தெய்வ யானை அப்படிங்கிற ஒரு பொருள்கள் உண்டு. இதை நான் ஏன் சொல்லி வர்றோம்னு கேட்டீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் இந்த வார்த்தையை சொல்லி ஆகணும். அப்ப அந்த காலகட்டம் எனக்கு நடந்துட்டு நான் சொல்லிதான் ஆகுவேன். அதாவது அண்ணாமலை நினைத்தால் முக்தி. அப்ப அந்த இடத்துல பெருமாள் பள்ளி கொண்ட மாதிரி, அதாவது மகாவிஷ்ணு பள்ளி கொண்ட மாதிரி வச்சு அவரோட நெற்றியில தீப யாத்திரை கொப்பரைய வச்சேன். மறுமாசம் என்ன நடந்தது திருவண்ணாமலையில? திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம், ஆனா நெருப்பு ஸ்தலம் நீராக்கி காட்டினது அண்ணாமலை. அதாவது அப்பன் பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறது தோன்றப்பட்ட சிவன். அதுக்குதான் ஆதி அண்ணாமலை கோயில்ல பிரம்மா தன் தோஷத்தை விளக்கிறதுக்கு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்தாரு. அப்ப பிரம்மா தான் சிவனை தோற்றி வைக்கிறாருன்னு மனிதன் எடுத்துக்கிட மாட்டான், மனிதனுக்கு புரியாது. உதாரணம், ஒரு அகத்தியரோட ஒரு ஆலயம், ராமேஸ்வரத்தில் அகத்தியரோட ஆலயம். அந்த அகத்தியரோட ஆலயம் என்னன்னா இறந்தவங்களுக்கு கர்ம பூஜை செய்யறது அகத்தியர்கிட்ட தான். ஏன்னா தோஷத்தை விளக்கக்கூடியவர் அகத்தியர். அப்ப ராமேஸ்வரத்தில் 1008 தீர்த்தம் இருக்கு. அந்த 1008 தீர்த்தம் யாருக்கும் தெரியாது. 22 தீர்த்தம் அக்னி தீர்த்தம், இதுதான் தெரியும். 1008 தீர்த்தத்துல முதலும் ஒண்ணுதான், முடிவும் ஒண்ணுதான். 1 என்பது தமிழ் வார்த்தையில கா, ஆ என்பது 8, ஆ என்பது 8, 1 என்பது தமிழ் வார்த்தையில கா. அப்ப 108 என்ன, 1008 என்ன, 18 என்னன்னா இந்த 1ம் காவும் தான்.
1 என்பது ஆ என்பது 8. இதுதான் 108ங்கிறோம், 1008ங்கிறோம், 18ங்கிறோம். அப்போ ராமன் ராவணனை வதம் செஞ்சிட்டான். ராமனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிட்டுன்னு சொன்னது அகத்தியர். அப்ப அந்த அகத்தியர் சொல்ல போய் தான் அங்க சிவலிங்க பூஜை நடக்கும். அப்ப அகத்தியர் என்ன பொருள்னா ஆத்மா என்று அர்த்தம். அப்ப ராவணன் என்றால் சரீரம் என்று அர்த்தம். அப்ப அகத்தியர் என்பது அகம், அகம் பிரம்மம். அகத்தியர் என்றால் அகம் பிரம்மம், ஆத்மா உடலு ஒண்ணு. அப்போ மனிதன் கத்துக்கிட்டது என்ன? ராவணனை ராமன் வதம் செஞ்சிட்டான். ராமனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிட்டு அகத்தியர் ஒரு சிவ பூஜை செஞ்சா அந்த தோஷம் விலகிடும். சிவ பூஜை எப்படி செய்யணும்? ஒரு மனிதனை சாந்தி பண்ணிட்டா அதுக்கு மேல சிவலிங்க அடையாளம், தோஷம் கிடையாது. ஒரு மனித உடலை கொண்டு எரிச்சு அந்த சாம்பலை எடுத்து சிவன் பூசினாரு அப்படின்னு இந்த பாரத பூமியில சொல்லும் போது உங்களுக்கு அந்த முக்தி என்பது கிடையாது, ஞானம் என்பது கிடையாது. அதாவது எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, தென்னாடுடைய சிவனே எந்நாட்டவருக்கு இறைவா போற்றினா அந்த தென்னாடுடைய சிவன் யார சொல்லுவேன்? காசி, ராமேஸ்வரம், பாண்டி, மலையாளம் அடக்கி ஆண்ட ஐயப்பன். இந்த ஐயப்பனை தான் நீ நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்ற. அப்ப ஐயப்பன் வேற, முருகன் வேற, அகத்தியர் வேற, விநாயகர் வேற. இது மனிதனுக்கு உருவாக்கின ஒரு கதை. ஆனா ஞானம் என்பது ஒரு மனிதனுக்கு உதயமாயிட்டுன்னா அவனுக்கு எல்லாமே சாதாரணம். ஆனா அறியாதவனுக்கு கஷ்டம், அறியாதவனுக்கு கஷ்டம். பாரத பூமியில இந்த ஆன்மீகங்கிற பேர்ல இந்த சித்தர்கள் அடியாறு, சித்தர் வழிபாடுன்னு சொன்னா சீ எடுத்துட்டு பூ வச்சா புத்தர், பூ எடுத்துட்டு சீ வச்சா சித்தர். நீ வாழும் போது புத்தர் தான், நீ மண்ணை விட்டு மறையும் போதுதான் நீ சித்தர் ஆகுவ. ஆனா ஒவ்வொரு மனிதனை மட்டும்தான் இவன் சித்தருங்கிறான். மனிதனா பிறந்துட்டாலே அவன் புத்தர், மறைஞ்சா சித்தர். இதுதான் இதோட பொருள். சீங்கிற வார்த்தையை எடுத்துட்டு பூ வச்சா புத்தர், பூங்கிற வார்த்தையை எடுத்துட்டு சீ வச்சா சித்தர். அப்ப வாழும் போது சித்தர். அப்படியா? புத்தர் வேற அரசனா இருந்தாரு, ஆனா அவர் சித்தரா மாறிட்டாருன்னா மறைஞ்சிட்டாரு. ஒரு ரதத்தை விட்டு புத்தர் இறங்கி போனாருன்னா ஒரு ஜடலம் போச்சு இல்லையா, அந்த ஜடலம் தான் புத்தர். அத சித்தரா மாறிட்டாருங்கிற ஒரு பொருள். இதெல்லாம் ஞானம் என்பது யாருக்கு சொந்தம்? ஞானம் என்பது யாருக்கு சொந்தம்னா, அப்ப நீங்க ஞானத்தை அறியணும்னு சொன்னா சிவலிங்கம், சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணா எனக்கு பரம்பொருள் சிவன் எல்லாமே தருவாருன்னா அது ராவணனுக்கு தான் போய் சேரும், அது ராவணனுக்கு தான் போய் சேரும். நீங்க இந்த பாரத பூமியில சிவலிங்க பூஜை பண்றதெல்லாம் ராவணனுக்கு. ராவணன் கடினமான ஈசனோட பக்தன். அப்ப ஈசன் யாரு, அந்த பக்தன் யாருன்னு மனிதனுக்கு தெரியாது. அப்ப ராவணன் யாரு, சரவணன் யாரு இந்த பாரத பூமியில தெரியாது. ஆனா ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராமும் பாங்க. அப்ப ராவணனை யாருமே கும்பிட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் எல்லா பாரத பூமியில சிவலிங்க வழிபாடு. அப்ப நீங்க கும்பிடுறது எல்லாம் ராவணனுக்கு தான் போய் சேரும். ராவணன் தமிழ் கடவுள், சரவணன், சரவண பவா, சரஸ்வதியோட துணைவன். அதாவது உங்க பாஷையில சொன்னா கணவன். ஏன் சரஸ்வதியோட துணைவர் பேரு பிரம்மா தானே? பிரம்மமே சரீரம், அகம் என்பது ஆத்மா, அகம் பிரம்மம், அகம் பிரம்மம். இதை உலகத்துக்கு உச்சரிக்க வந்தவர் தான் அகத்தியர். தத்துவமசி, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக உள்ளே. அப்ப மனிதனுக்கு 6 அறிவுன்னு உனக்கு சொல்லி தந்த பாடத்தை தான் நீ பின்பற்றுத. உனக்கு 18 அறிவு, உனக்கு 18 அறிவு அப்படின்னு உன்னால எடுத்துக்கிட முடியாது. ஏன்னா நீ படிச்ச பாடத்தை கத்துக்கிட்ட மனிதன். ஒரு விலங்கு, அந்த விலங்குக்கு 5 அறிவுன்னு சொல்ல உனக்கு யாரு உரிமை தந்தது? உனக்கு 6 அறிவுன்னு சொல்ல உரிமை யாரு தந்தது? இதை ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சுக்கிடணும். 18 அத்தியாயம் பகவத்கீதை. ஒரு மனித சரீரத்துக்கு தான் பகவத்கீதை உருவாக்கப்பட்டது. பகவத்கீதை உருவாக்கப்பட்டது ஒரு மனித சரீரத்துக்கு. இதை ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சுக்கிடணும். இந்த கும்பமேளா என்பது யாருக்கு சொந்தம்னு கேட்டீங்கன்னா, மாதவன், திரிவேணி மாதவ தீர்த்த நம, பிந்து மாதவ தீர்த்த நம, சேது மாதவ தீர்த்த நம, சேது ராமச்சந்திரன், ராமச்சந்திரன். ராமன் என்றால் அரி காவி, பச்சை என்றால் சந்திரன், ராமச்சந்திரன். சந்திரனே அறிவோம். இப்ப கும்பமேளா நடக்கு. இந்த கும்பமேளால எல்லா அடியார்களும் கங்கையில இறங்கி புனிதமாயிரும்.
ஆனா ஒரு மனிதன் ஜனனம் அழிகிறது தவறுன்னு இந்த பாரத பூமியில யாருமே சொல்லலையே. மனித ஆத்மா என்பது உடல், அகம் பிரம்மம், அகம் பிரம்மத்துக்குள்ள இருக்கு அகம். இந்த அகத்தையும் இந்த பிரம்மத்தையும் கொண்டு எரிக்கிற இடத்துல நீ சிவ பூஜை செய்யற. ராவணனை ராமன் வதம் செஞ்சால் சிவலிங்க பூஜை வேண்டாம். அது ஒரு அடையாளம். சரீரத்தை அகம் பிரம்மம், அகம் பிரம்மத்தை மறைச்சா சிவலிங்க அடையாளம். இது ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சுக்கிடணும். அதாவது சக்கரத்தை எரிந்தான், சக்கரத்தை எரிந்தான், அன்பு கொண்டு சக்கரத்தை எரிந்தான். ராமேஸ்வரம் உருவாகுச்சு. அப்ப 51 சக்தி பீடத்துக்கும் இந்த ராமேஸ்வரத்துக்கு என்ன பந்தம்னே தெரியாது. சக்கரத்தை எரிஞ்சுதான் 51 சக்தி பீடம். ஆனா சக்கரத்தை எரிஞ்சாலும் இந்த ராமநாடு தான், இந்த ராமநாடு தான். இப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. இதை நான் ஏன் சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, இது இந்த வருடம் ஒவ்வொரு மனிதனுக்கும் புரிய வரணும், புரிஞ்சிடும். அன்னைக்கு பாரத பிரதமரும் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்பும் கெட்டி பிடிச்ச மாதிரி நாட்டுக்கு ஒரு நன்மை. இப்போ ஒவ்வொரு நாட்டில் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. அம்மை சிவகாமி, அப்பன் சிதம்பரம். அந்த சிதம்பரம் தான் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தான் ஆனந்த தாண்டவத்தை பார்க்கிறாரு, ஆடுறவரு அவரு தான். அப்ப சிதம்பரம் ஆருத்ரா தரிசனம் மகாவிஷ்ணுக்கு தான். அம்மை அப்பன் துணை.